கேரளாவில் தரையிறங்கியுள்ள பிரிட்டன் போர் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய 17 பேர் கொண்ட தொழில்நுட்ப குழுவினர் வரவழைக்கப்பட்டு உள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசாத். வணக்கம். இந்த 17 பேர் கொண்ட குழுவினர் என்ன தெரிவிக்கிறார்கள்? கோளாறை சரி செய்ய எவ்வளவு காலம் எடுக்கும்? மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த ஜூன் 14 அன்று கேரள மாநிலம் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் பிரிட்டிஷ் கடற்படையின் F-35B போர் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. தரையிறக்கப்பட்ட விமானம் திடீரென அங்கிருந்து புறப்படுவதற்கு இயலாத நிலையில் அந்த கோளாறு ஏற்பட்டதால் அதை சரி செய்வதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே 2 மெக்கானிக்குகள் 2 பைலட்டுகள் வரவழைக்கப்பட்டு அதை சரி செய்ய முயற்சி செய்தாலும் அது தோல்வியடைந்த நிலையில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியின் காரணமாக தற்போது 17 பேர் கொண்ட நிபுணர் குழு வருகை தந்துள்ளது. அவர்களுக்கு உதவியாக சில ஊழியர்கள் உட்பட மொத்தம் 25 பேர் தற்போது வந்திறங்கி இருக்கின்றார்கள். அதாவது பிரிட்டனுடைய போர் விமானப்படையைச் சேர்ந்த அட்லஸ் ZM 417 என்கின்ற விமானத்தில் தற்போது இந்த நிபுணர் குழு வருகை தந்துள்ளது. உடனடியாக அதை சரி செய்து இங்கிருந்து மீண்டும் அதை பறத்தி கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒருவேளை அது முடியாமல் இருந்தால் அந்த விமானத்தை அங்கிருந்து அதனுடைய சிறகுகள் உள்ளிட்ட பாகங்களை பிரித்து சரக்கு விமானத்தில், அதாவது பிரிட்டனுடைய போர் சரக்கு விமானத்தில் கொண்டு செல்லவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த பணியை துவக்குவதற்கு அந்த நிபுணர் குழு தயாராகி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.